Welcome back students. English Unit 8 Daily Routine மொட்டு workbook answers பார்க்கலாம். First பார்த்தீங்கன்னா 8.1 Look at the picture and write in, on or under. நம்ம படத்தை பார்த்து in வருமா on வருமா under வருமான்னு எழுதணும். inனா உள்ளே, onனா மேலே, underனா அடியில். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சர் வச்சு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். பிக்சரில் பார்த்தீங்கன்னா புக்ஸ்லாம் டேபிளுக்கு மேலே இருக்குது. ஸோ த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். செகண்ட் பிக்சரில் பேக் வந்து டேபிளுக்கு அடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ த பேக் இஸ் அண்டர் த டேபிள். தேர்ட் பிக்சரில் புக்ஸ்லாம் பேக் உள்ள இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ த புக்ஸ் ஆர் இன் த பேக். நெக்ஸ்ட்டு 8.2 டிக் த கரெக்ட் வேர்டு. த ரேபிட் இஸ் டேஷ் த பாக்ஸ். ஃபஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா ரேபிட் வந்து பாக்ஸுக்கு அடியில் இருக்குது. ஸோ அண்டர் நம்ம டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பிக்சரில் ரேபிட் வந்து பாக்ஸுக்கு மேலே இருக்குது. ஸோ ஆன் டிக் பண்ணணும். அந்த லாஸ்ட் பிக்சரில் ரேபிட் வந்து பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ இன் டிக் பண்ணணும். ஐஎன் இன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.3 Look at the picture and fill in the blanks with in or on or under. இந்த படத்தை பார்த்து அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் த டாக் இஸ் டேஷ் த டேபிள். படத்தில் பார்த்தீங்கன்னா டாக் வந்து டேபிளுக்கு அடியில் இருக்குது. ஸோ த டாக் இஸ் அண்டர் த டேபிள். நெக்ஸ்ட் த புக்ஸ் ஆர் டேஷ் த பிங்க் பாக்ஸ். புக்ஸ் வந்து பிங்க் பாக்ஸில் உள்ளே இருக்குது. ஸோ த புக்ஸ் ஆர் இன் த பிங்க் பாக்ஸ். தேர்ட் சென்டென்ஸ் த லேம்ப் இஸ் டேஷ் த டேபிள். லேம்ப் வந்து டேபிளுக்கு மேலே இருக்குது. ஸோ த லேம்ப் இஸ் ஆன் த டேபிள். த லாஸ்ட் சென்டென்ஸ் த பேக் இஸ் டேஷ் த டேபிள். பேக் வந்து டேபிளுக்கு அடியில் இருக்குது. ஸோ த பேக் இஸ் அண்டர் த டேபிள். நெக்ஸ்ட் ரீட் அண்ட் ரைட் 8.4 The dog is under the cot. இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸை நம்ம நீட்டாக அந்த 4 லைன்ஸ்லாம் எழுதணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த லேம்ப் இஸ் ஆன் த டேபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.5 லுக் அட் த ஃபஸ்ட் லெட்டர் அண்ட் சர்க்கிள் த ஆட் ஒன். நமக்கு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் லெட்டர் வச்சு எந்த வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து வேறு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை நம்ம சர்க்கிள் பண்ணணும். மில்க், மூன், ஆப்பிள், மேட். இதில் எல்லா வேர்ட்ஸுமே எம்மில் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸப்ட் ஆப்பிள். ஸோ நம்ம ஆப்பிள் வந்து சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ரேட், ரேபிட், ரோஸ், ஃபாக்ஸ். இங்கே கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸும் ஆரில் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸப்ட் எஃப், ஃபாக்ஸ். ஸோ நம்ம ஃபாக்ஸ் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் அவுல், குயின், ஆக்ஸ், ஆனியன். இதில் குயின் தான் வேறு. நெக்ஸ்ட் கோட், பேன், பிக், பாட். இதில் எல்லாமே பீல ஸ்டார்ட் ஆகுது எக்ஸப்ட் கோட். ஸோ நம்ம கோட் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் நெட், நெயில், ஹென், நோஸ். இதுலேயே எல்லாமே வந்து எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸப்ட் ஹென். ஸோ நம்ம இங்கே ஹென் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.6 வாட் கம்ஸ் நெக்ஸ்ட். சூஸ் அண்ட் ரைட் இட் இன் த சர்க்கிள். இதில் ஃபஸ்ட் வேர்டு வந்து எம்மில் ஸ்டார்ட் ஆகுது மூன். அதுக்கு அடுத்த வேர்டு எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது நெஸ்ட். மறுபடியும் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது மேட். அதுக்கு அடுத்த வேர்டு எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது நெட். அடுத்த வேர்டு மறுபடியும் எம்மில் ஸ்டார்ட் ஆகுது மேங்கோ. ஸோ இங்கே எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு தான் வரணும். நெயில். ஆல்டர்னேட்டிவாக எம்மில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டும் எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டும் மாறி மாறி வருது. அடுத்ததில் அதே மாதிரி ஓவில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டும் பீயில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸும் மாறி மாறி வருது. O for orange, P for pot. O for ox, P for pail. O for owl. ஸோ நம்ம இங்கே பீயில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு தான் எழுதணும். ஸோ நமக்கு ஆப்ஷனில் பேன் கொடுத்துருக்காங்க, ஆனியன் கொடுத்துருக்காங்க. பேன் தான் இங்கே எழுதணும். அடுத்தது க்யூவில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸும் ஆரில் ஸ்டார்ட் ஆகிற வேர்ட்ஸும் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. Q for queen, R for rat. Q for quill, R for ring. Q for Q. ஸோ இங்கே ஆரில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டு வரணும். நமக்கு ஆப்ஷனில் ரேபிட், கோயில் கொடுத்துருக்காங்க. ரேபிட் தான் வந்து எழுதணும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அ நியூ வேர்டு வித் த ஃபஸ்ட் லெட்டர்ஸ் ட்ரா அண்ட் நேம் இட். இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம நியூ வேர்டு வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வேர்ட்க்குரிய பிக்சர் நம்ம ட்ரா பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டோடைய ஃபஸ்ட் லெட்டர் பி, எக்கோடைய ஃபஸ்ட் லெட்டர் இ அண்ட் நெட்டோடைய ஃபஸ்ட் லெட்டர் என். ஸோ பிஇஎன் பென். நம்ம அங்கே பென் பிக்சர் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரோஸோட ஃபஸ்ட் லெட்டர் ஆர், ஆப்பிளோட ஃபஸ்ட் லெட்டர் ஏ, டாப்போட ஃபஸ்ட் லெட்டர் டி. நம்ம ஃபஸ்ட் லெட்டர்லாம் சேர்த்து எழுதணுன்னா ரேட், ஆர்ஏடி ரேட். நம்ம அங்கே எலியோட படத்தை வரையணும். நெக்ஸ்ட் மூனோட ஃபஸ்ட் லெட்டர் எம், அம்பர்லாவோட ஃபஸ்ட் லெட்டர் யூ அண்ட் கிரேப்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் ஜி, எம்யூஜி மக். அங்கே நம்ம மக் பிக்சர் வரையணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.8 ரீட் அலவுட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ quill. This is a rat. That is a nest. I can see a parrot. Next, I like orange. Next, listen and write. இதுக்குரிய வேர்ட்ஸ் வந்து நமக்கு THBல இருக்கு. So, yes, eyes, for, red, can, one, into, ears, you. நெக்ஸ்ட்டு 8.9 ஃபைண்ட் அண்ட் மேட்ச் த வேர்ட்ஸ். இங்கே கொடுத்துருக்கிற சைட் வேர்ட்ஸ் கூட நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎன் ஆன், அதே மாதிரி செகண்ட் காலமில் இருக்கிற ஆன் கூட தேர்ட் காலமில் இருக்கிற ஆன் கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஐஎஸ் இஸ், செகண்ட் காலமில் இருக்கிற இஸ் அண்ட் தேர்ட் காலமில் இருக்கிற இஸ்ஸோட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் அவர், செகண்ட் காலமில் இருக்கிற அவர் தேர்ட் காலமில் இருக்கிற அவரோட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் டூ, செகண்ட் காலமில் இருக்கிற டூ தேர்ட் காலமில் இருக்கிற டூவோட மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.10 ரீட், ஃபில் அண்ட் ரைட். ஃபஸ்ட் காலமில் இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம ரீட் பண்ணிவிட்டு செகண்ட் காலமில் இருக்கிற மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் தேர்ட் காலமில் அதே வேர்டை நம்ம எழுதணும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் காலமில் அந்த யுவரில் ஓவும் ஆரும் மிஸ் ஆகுது. நம்ம அதை எழுதிட்டு தேர்ட் காலமில் யுவர்னு ஃபுல்லாக மறுபடியும் எழுதணும். அதே மாதிரி திஸ் செகண்ட் காலமில் ஹெச்சும் எஸ்ஸும் மிஸ் ஆகுது. டிஹெச்ஐஎஸ் திஸ், அதை ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் காலமில் மறுபடியும் திஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு டிஐடி டிட், செகண்ட் காலமில் ஐ மிஸ் ஆகுது, அதை எழுதிட்டு லாஸ்ட் காலமில் டிஐடி டிட்னு எழுதணும். நெக்ஸ்ட் டிஹெச்ஏடி தட், செகண்ட் காலமில் ஹெச்சும் ஏவும் மிஸ் ஆகுது, அதை ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட் காலமில் டிஹெச்ஏடி தட்டுன்னு எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.11 ரீட் அண்ட் சர்க்கிள் த வேர்ட்ஸ். இங்கே டூன்ற சைட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுத்துருக்கிற குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் டூவை நம்ம சர்க்கிள் பண்ணணும். அதே மாதிரி ஏஎன் ஆன் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸில் அவர் சர்க்கிள் பண்ணணும். இந்த லாஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸில் டிட் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.12 ஃபைண்ட் அண்ட் சர்க்கிள் த வேர்டு. கிரியேட் யோர் ஓன் பசில். இங்கேயும் வந்து பசிலில் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்குரிய சைட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பசிலில் அந்த வேர்டு எங்கே இருக்கோ கண்டுபிடிச்சி நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஃபஸ்ட் பசிலில் ஒய்ஓயூஆர் யுவர் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பசிலில் டிஹெச்ஐஎஸ் திஸ் சர்க்கிள் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் பசிலில் டிஹெச்ஏடி தட் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்மளே வந்து பசில் க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே டிஐடி டிட் சர்க்கிள் பண்ணணும். பசில் க்ரியேட் பண்ணுறது டிட் மட்டும் எழுதிட்டு மற்ற பாக்ஸ் எல்லாமே வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எழுதுனா போதும். அதே மாதிரி அடுத்த பசிலில் வந்து அவர் ஓயூஆர் அவர் நம்ம பசில் க்ரியேட் பண்ணிவிட்டு அவர்ன்ற வேர்டை சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.13 ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் பிக்சர். ஹீ கேன் ஸ்விம். ஸோ அங்கே பையன் ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கிற பிக்சரை ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஐ கேன் see a nest. நான் ஒரு நெஸ்ட்டை பார்க்குறேன். அப்போது நெஸ்ட் பிக்சராக ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இட் cannot டான்ஸ். இதனால் நடனம் ஆட முடியாது. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பேரட். பேரட் பிக்சராக ஷேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.14 ரைட் அ சென்டென்ஸ் யூஸிங் ஐ கேன் ஃபார் த கிவன் பிக்சர். நம்ம ஐ கேன்ன்ற ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் பிக்சர் ஐ கேன் ஸ்விம்,
Second picture, I can dance. Third picture, I can skip. And the last picture, I can sing. Next பார்த்தீங்கன்னா read and write. I brush my teeth. Next sentence, I walk to school. இங்கே கொடுத்துருக்கிற ஸ்பேஸில் அழகாக நீட்டாக எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஜேர்னல் ஃபார் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட் அபவுட் யோர் டெய்லி ரொட்டீன். நம்மளுடைய டெய்லி ரொட்டீன், அதாவது தினமும் செய்யும் செயல்களை எழுதணும். ஃபஸ்ட்டு, மை மதர் வேக்ஸ் மீ அப் இன் த மார்னிங். எங்கள் அம்மா என்ன காலையில் எழுப்புவாங்க, அது அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம அவங்க கொடுத்துருக்குற க்ளூஸ் வச்சு சென்டென்சஸ் எழுதணும். மை ஃபாதர் டேக்ஸ் மீ டு ஸ்கூல். எங்கள் அப்பா என்ன ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. பிரதர், மை பிரதர் ஹெல்ப்ஸ் மீ இன் ஸ்டடீஸ். என்னுடைய அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க. மை சிஸ்டர் பிளேஸ் வித் மீ. என்னுடைய தங்கச்சி என் கூட விளையாடுவாங்க. மை ஆண்ட் குக்ஸ் மீ ஃபுட். என்னுடைய அத்தை எனக்காக சமையல் செய்வாங்க. மை அங்கிள் டேக்ஸ் மீ டு த பார்க். என்னுடைய மாமா என்னை பார்க்கு கூட்டு போவாங்க. மை கிராண்ட் மதர் ஹெல்ப்ஸ் மீ பேத். எங்கள் பாட்டி என்னை குளிப்பாட்டுவாங்க. மை கிராண்ட் ஃபாதர் டேக்ஸ் மீ டு வாக்கிங். நான் எங்கள் தாத்தா கூட வாக்கிங் போவேன். இந்த மாதிரி நீங்கள் ஓனாக எழுதணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.